இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடத்துகிறது மத்திய பாஜக அரசு. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு சட்டத்திருத்த மசோதாக்கள் தாக்கலாகின்றன. மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, பிரதமர் மற்றும் முதல்வர்களின் பதவியை பறித்தல், வெளிநாட்டு நன்கொடை திருத்தம், வருமான வரி திருத்தம், பிறப்பு இறப்பு பதிவு திருத்தம், உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது பாஜக. இதில் சர்ச்சைக்குரிய மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை ஆகிய மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரில் கொண்டுவர இதுவரை பட்டியலிடவில்லை. ஆனாலும் திமுக, சமாஜ்வாதி கட்சிகளிடத்தில் பாஜக தலைமை பேசி வருவதால் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் சர்ச்சைக்குரிய மசோதாக்களையும் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளனர். இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை 19ஆம் தேதி நடத்தினர். இதில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கலந்து கொண்டன. பாஜக உடைத்த திரிணாமுல் காங்கிரசின் 20 எம்பிக்களையும் தனி அணியாக அங்கீகரித்து அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு அழைத்ததற்கு எதிர்ப்புகள் கிளம்பின. இதனையொட்டி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. காங்கிரசுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இனி எங்களை காங்கிரஸ் எம்பிக்களோடு நாடாளுமன்றத்தில் சேர்ந்து அமர வைக்காதீர்கள், எங்களுக்கு மாற்று இடம் ஒதுக்குங்கள் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி வைத்த கோரிக்கையை ஏற்று அப்படியே மாற்று இடம் ஒதுக்க சபாநாயகர் முடிவு செய்திருக்கும் சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து திமுக வெளிநடப்பு செய்ததாக தேசிய அளவில் அரசியல் பரபரப்பு உருவானது. திமுக எம்பிக்களோ மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை உடைத்து தங்களின் ஆதரவாளர்களாக பாஜக மாற்றி வைத்திருக்கிறது. அந்த எம்பிக்களை தனி அணியாக அங்கீகரித்து அவர்களை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்ததை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது. அவர்களை அழைத்ததில் திமுகவுக்கும் உடன்பாடில்லை என்பதால் திமுகவும் எதிர்த்தது. காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டது என்பதில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இது திமுகவின் அழுத்தமான நிலைப்பாடு என்று சொல்கின்றனர். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய திமுகவின் TR பாலுவும் திருச்சி சிவாவும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்க திமுக ஒத்துழைக்கும், ஆனால் தமிழகத்திற்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக எதிர்க்கும், இதில் எங்களிடத்தில் சமரசம் இல்லை, தமிழகத்தை பாதிக்கக்கூடிய மேகதாட்டு அணை விவகாரம் குறித்த திமுகவின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதிக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என அழுத்தமாக பேசினர். அதாவது தொகுதி மறுவரையறை மசோதாவை கடந்த திமுக ஆட்சியின் போது மிக கடுமையாக எதிர்த்தார் MK ஸ்டாலின். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் திமுகவின் உறுதிப்பாடு மெல்ல மெல்ல விலகுகிறது என்பதாகவே தேசிய அளவில் விவாதிக்கப்படுகின்றன. அதனால்தான் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை எப்போதும் போல் இப்போதும் ஆதரிப்போம் என சொல்கிற திமுக அதனுடன் இணைந்த டீலிமிட்டேஷன் மசோதாவில் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்கிறது. இதற்கு அரசியல் ரீதியாக பல்வேறு பின்னணி காரணங்கள் இருக்கக்கூடும் என்கிற விவாதங்கள் வேகமாக எதிரொலிக்கின்றன. இது குறித்து விசாரித்த போது மத்திய பாஜக அரசை எதிர்க்கட்சிகள் ஓரணியில் நின்று ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி உருவானது. அழுத்தமான நிலைப்பாடுகளால் தான் இந்தியா கூட்டணி வலிமையாகவும் காங்கிரசுக்கு பேருதவியாகவும் அதே சமயம் பாஜகவுக்கு கிளையை உருவாக்குவதாகவும் இருந்தன. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டது காங்கிரஸ். ராகுல் காந்தி மீதிருந்த மரியாதை ஸ்டாலினிடம் குறைந்தும் விட்டது. அரசியல் ரீதியாக காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் தனிமைப்படுத்த பாஜக உள்ளிட்ட அதன் ஆதரவு சக்திகள் எப்படி திட்டமிடுகிறதோ அதனையே திமுகவும் திட்டமிடுகிறது. அதன் முதல் படி தமிழகத்தின் தண்ணீர் உரிமையை தடுக்க சதி செய்யும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் மேகதாட்டு அணை விவகாரத்தை விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறது திமுக. இந்த தீர்மானத்தை விவாதிக்க எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில்
இந்த பிரச்சனையை எதிர்த்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் எம்பிக்களும் குரல் கொடுப்பார்களா? தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் இதனை எப்படி கையாள்வார்கள் என்கிற இடியாப்ப சிக்கல்கள் காங்கிரசிற்கு ஏற்பட்டுள்ளன. எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் பொறிக்குள் சிக்கிய எலி போலத்தான் காங்கிரஸ் நிலை இருக்கும். காங்கிரசுக்கு இப்படி ஒரு சூழல் உருவாவதை பாஜக ரசிக்கும் என்பதால் திமுக எடுத்திருக்கும் அரசியலுக்கு பாஜக ஒத்துழைக்கும் என்றே தெரிகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் திமுக எம்பிக்கள். இதனைத் தொடர்ந்து டீலிமிட்டேஷன் பிரச்சினை குறித்து பேசிய அவர்கள் தொகுதி மறுவரையறையை முடித்துவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் திட்டத்தை 2029 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் மோடி அமித்ஷாவின் தொலைநோக்கு அஜெண்டா. இதனை நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா பாஸ் ஆக வேண்டும். கடந்த ஏப்ரலில் இந்த மசோதாவை பாஜக தாக்கல் செய்த போது திமுக கடுமையாக எதிர்த்ததால் மசோதா நிறைவேறவில்லை. தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற முயற்சிக்கிறது. இதற்காக திமுக சமாஜ்வாதி கட்சிகளிடம் ரகசிய பேச்சுவார்த்தையை துவக்கியிருக்கிறது. இந்த முயற்சிக்கு பலன் கிடைத்தால் மசோதாவை பாஜக தாக்கல் செய்யும். அந்த வகையில் லோக்சபாவில் 540 எம்பிக்களும் அவையில் இருந்தால் மசோதா நிறைவேற 360 வாக்குகள் பாஜகவுக்கு தேவை. ஆனால் பாஜக கூட்டணிக்கு தற்போது 319 எம்பிக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மசோதா நிறைவேற 41 எம்பிக்கள் பாஜகவுக்கு கூடுதலாக தேவை. திமுகவிடம் லோக்சபாவில் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். திமுக ஆதரித்தாலும் மேலும் 19 எம்பிக்கள் தேவைப்படுகிறது. அதே சமயம் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியில் 37 எம்பிக்கள் இருக்கிறார்கள். சமாஜ்வாதி கட்சியும் ஆதரித்தால் மசோதா நிறைவேறுவது எளிதாக நடக்கும். அதனால்தான் திமுக மற்றும் சமாஜ்வாதியின் ஆதரவை ரகசியமாக அணுகியிருக்கிறது பாஜக தலைமை. அதனால் பாஜகவுக்கு ஸ்டாலின் மற்றும் அகிலேஷின் ஆதரவு கிடைக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை பாஜகவின் முயற்சிக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து வாக்களிக்காமல் இந்த இரண்டு கட்சிகளும் வெளிநடப்பு செய்தால் அப்போது என்ன நிலை உருவாகும் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அப்படி இவர்கள் வெளிநடப்பு செய்தால் சமாஜ்வாதியின் 37 எம்பிக்கள், திமுகவின் 22 எம்பிக்கள் என மொத்தம் 59 எம்பிக்கள் அவையில் இருக்க மாட்டார்கள். இதனால் லோக்சபாவின் எண்ணிக்கை 481 குறையும். இதில் 2/3 பங்கை கணக்கிட்டால் மசோதா நிறைவேற 321 எம்பிக்கள் பாஜகவுக்கு தேவை. ஆனால் பாஜகவிடம் இருப்பதோ 319. அப்போதும் மசோதா நிறைவேற மேலும் 2 எம்பிக்கள் தேவை. மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகும் மசோதா அதிக பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற வேண்டும் என்றே சீனியர்கள் யோசித்துள்ளனர். இதே போன்ற எண்ணிக்கை நிலைதான் ராஜ்யசபாவிலும் இருக்கிறது. அதனால்தான் திமுக மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளை நாடியுள்ளனர். சரி, திமுகவும் சமாஜ்வாதியும் பாஜகவின் திட்டத்திற்கு ஒத்துழைக்கிறதா என ஆராய்வோம். தமிழகத்தின் நலன் பாதிக்கப்படாமல் தொகுதி மறுவரையறை நடந்தால் அதனை திமுக ஆதரிக்கும். அதாவது ஒரு மாநிலத்தின் எம்பிக்களின் எண்ணிக்கையில் 25 அல்லது 30 அல்லது 45% என குறிப்பிட்ட சதவிகிதம் உயர்த்தி கொள்ளலாம் என இந்தியா முழுக்க ஒரே நிலைப்பாட்டை பாஜக எடுத்தால் அதனை திமுக ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில் சமாஜ்வாதியையும் எளிதாக சம்மதிக்க வைத்துவிட முடியும் என நினைக்கும் மோடியும் அமித்ஷாவும் ஸ்டாலினை சம்மதிக்க வைப்பதில் தான் அதீத கவனம் செலுத்துகின்றனர். எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் பாஜகவே வட மாநிலங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெறும். காங்கிரசுக்கு ஜீரணிக்க முடியாத தோல்வியை கொடுக்கும். 2029 பிரதமர் கனவில் இருக்கும் ராகுல் காந்தியின் ஆசை நிராசையாகும். அதே சமயம் ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக அமல்படுத்தும் போது தமிழகத்திலும் பொது தேர்தல் வரும். இதனைத்தான் திமுகவும் விரும்பும். ஆக தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுக ஆதரித்தால் மசோதா வெற்றி பெறும் சூழலில் தங்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸை மொத்தமாக காலி செய்து விடலாம், தமிழகத்தில் தேர்தலும் வரும் என்கிற இரட்டை பலன் திமுகவுக்கு கிடைக்கும். இதனை முன்வைத்தே திமுகவை அணுகி வருகிறது பாஜக தலைமை என்று மறைமுக அரசியலை விவரிக்கிறார்கள் திமுக எம்பிக்கள். காங்கிரசுக்கு தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் பாடம் புகட்ட தயாராகி வருகிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் நாடாளுமன்ற அரசியல் இந்த முறை ஏகத்துக்கும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்கிற தகவல்கள் கிடைக்கின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.